welcome to Honey's Professional Mehendi class. So இன்னைக்கு கிளாஸ்க்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம போட்ட டிசைன்ஸை எப்படி ஃபெவிகால் வச்சு செக்யூர் பண்ணனும்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு வேஸ்ட் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெயிண்ட் ப்ரஷ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு நல்லா அந்த மெஹந்தி நம்ம போட்ட மெஹந்தி ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபெவிகாலை கொஞ்சம் எடுத்துட்டு நீங்கள் போட்டிருந்த டிசைனுக்கு மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சமாக எடுங்க. ஃபெவிகால் ரொம்ப எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் நான் உங்களை குட்டியாக பவுல் மாதிரி குட்டியாக ஒரு கண்டெய்னர் எடுத்துக்க சொன்னேன். ஸோ எடுத்து இந்த மாதிரி டிசைன் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். பார்க்க போகிறது கோனில் பட்டையாக விழுகிறத எப்படி டிப்ஸை ஷார்பன் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு டேப்பும் ஒரு சிசரும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக டேப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி டேப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நீங்கள் இதில் ஒட்டணும். ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து நீங்கள் ரோல் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைடில் உள்ளதை ஒட்டிட்டு தெரியுதா, ஒட்டிட்டு இப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க. எட்ஜஸை நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம். இந்த இடத்துல நீங்கள் ரோல் பண்ணுறதுலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் ஷார்பன் ஆகிடும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைட்டாக இப்படி பிடிச்சிட்டு சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்ஜு நல்லா ஷார்ப்பனாக கிடைக்கும். இப்போது இந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்குங்கிறத உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டுறேன் பாருங்கள். நேற்று போட்டேன் இல்லையா ஹம்ஸு, அதை திரும்ப இப்போது டிப்ஸை உங்களுக்கு ஷார்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு காட்டுறேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அந்த எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பனாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது டெமோ கிளாஸ் Day 2ல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் பார்டர் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு பேசிக் எலமெண்ட்ஸ் மிஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ண வேண்டியது ஒரு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட்டு 2 டாட் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அதை கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபோர் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 2 லைன் போட்டோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் உங்களுக்கு திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன் போட்ட லைனை மட்டும் திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 4 லைன்ஸ்க்கு கீழே 2 லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு கீழேயே 2 லைன்ஸ் ஆஃப் ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. பார்டர் டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைன்ஸோ ஹம்ப்ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது தான். பட் கம்பல்சரியாக லைன்ஸ் அண்ட் ஹம்ப்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணும் போது உங்களுக்கு அதோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹம்ப்ஸ் போடும்போது ரொம்பவே ஸ்லோவாக போடுங்க. எடுத்தோடனே கடகடன்னு ஓடாதீங்க. நல்லா போட்டு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டால் போதும். நேற்று நான் ஹம்ப்ஸ் போட்டப்போ பார்த்துருப்பீங்க அதோடது எப்படி இருந்துச்சு அவுட்புட் அப்படின்ட்டு. ப்ராக்டிஸ் கோன்னாலே கொஞ்சம் பட்டையாக தான் இருக்கும். நீங்கள் ஜிங்க் கோன் வாங்கி யூஸ் பண்ணாலுமே அதுவுமே கொஞ்சம் பட்டையாக தான் இருக்கும். அதுலேயுமே நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கலாம். டேப் வச்சு நீங்கள் அந்த எட்ஜஸை ஷார்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் ஷார்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரைடல் கோனில் இருக்கிற அளவு எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு அகெயின் திருப்பி அதுக்கு கீழேயுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஹம்ப்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ இதே மாதிரி கீழே ஹம்ப்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 2 lines of humps.
இங்கே பார்டர் பொறுத்த வரைக்கும் மேலே என்ன டிசைன் இப்போ போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி டிசைனை தான் நீங்கள் மேலேயும் போடுவீங்க, கீழேயும் போடுவீங்க. நடுவில் போடுறது தான் மெயின் டிசைன். ஸோ அந்த டிசைன்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் வெரைட்டிஸ் வந்து அதில் தான் நீங்கள் காட்ட முடியும். வேறு வேறு டிசைன்ஸ் போட்டு நான் உங்களுக்கு இந்த ஒரு பேஜ்க்கு மட்டும் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். இல்லைனா மெயின் டிசைன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். நீங்கள் ஆனால் ரெக்கார்ட் நோட்லேயோ எதுலையாவது மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி மேலேயும் கீழேயும் போட்டு நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கை வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிக் ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். பிக் ஹம்ஸ்னால் ஒரு 2லேருந்து 3 ஹம்ஸ்க்கு ஒரு பிக் ஹம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ போடுறேன் பாருங்கள், இதை மாதிரி 2லேருந்து 3 குட்டி ஹம்ஸ்க்கு ஒரு ஹம்பாக பெரிய பெரிய ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸோ அந்த இடத்துல எனக்கு எட்ஜு வந்ததுனால நான் ஹாஃபாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் ஏரியாவை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணும் போது மேலே ஏதாவது மெயின் டிசைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோட அவுட்டர் லேயரை ஃபஸ்ட்டு திக்கன் பண்ணிக்கோங்க. திக்கன் பண்ணிவிட்டு அப்புறமா ரிமைனிங் ஏரியாஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட அவுட்புட் உங்களுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஹம்ஸ் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதோடைய அவுட்டர் லேயரை திக் பண்ணிவிட்டு இப்போ ரிமைனிங் ஏரியாஸை நான் ஃபில் பண்ணுறேன். அது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரே பைப்லேயே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரே பைப்பிங்லேயுமே ஒரே ப்ரெஸ்லேயே நீங்கள் அந்த லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் போட்டுட்டு அகைன் இதில் போட்டோம் இல்லையா, மேலே ஒரு 4 லைன் கொடுத்துட்டு கீழே 2 லைன்ஸ் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் ஒரு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். போட்டுட்டு மேலே உள்ள லைனை டிக் பண்ணிட்டேன். ஓகே, டிக் பண்ணிவிட்டு கீழே 2 லைன்ஸ் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இப்படி நீங்கள் குட்டி ஹம்ஸ் போடுறப்ப சப்போஸ் கோன் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு, ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த மாதிரி ஃபில் ஆகுதுன்னா டிப்ஸை என்ன பண்ணிக்கோங்க, இப்படி ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி கோனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த எக்ஸஸாக இருக்கிற ஏரியாவை கொஞ்சமாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, ஸோ இதே மாதிரி 2 லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மேலேயும் கீழேயும் நீங்கள் எல்லா பார்டர்ஸ்லையும் போட்டுக்கோங்க. நீங்கள் ஹம்ஸை போடுறீங்களா இல்லை லைன்ஸை போடுறீங்களாங்கிறது கணக்கு கிடையாது. ஸோ எதை மேலே போடுறீங்களோ அதையே மாதிரி கீழே போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட படிக்கும் போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நானுமே 2-3 பேர்கிட்ட படித்தேன். அவங்களுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபார்மேட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய கைடு எப்படி பண்ணியிருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களோட விஷ் தான். எந்த டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் மெயின் டிசைன்ஸ் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான். இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அகெயின் போட்டுட்டு ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம எதை வச்சு பார்த்துருக்கோன்னா ஹம்ஸ். ஸோ ஹம்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு யூ தான், யூ ஃபார்மேட் குட்டி குட்டி யூஸ் வச்சு நம்ம ஹம்ஸ் போடுவோம். பிக் யூ வச்சு நம்ம வந்து பிக் ஹம் போட்டுருவோம். சரிங்களா, இவ்வளோ தான் இந்த டிசைன். செகண்ட் டிசைனுக்கு மேலே லைன்ஸு 4 லைன்ஸ் போட்டுட்டு அதை ஃபர்ஸ்ட் 2 லைனை திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு
அடுத்து கீழே 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் டிசைன் பார்க்கலாமா? ஸோ அதில் வந்து ஒரு 3 குட்டி ஹம்ஸ்க்கு ஒரு பிக் ஹம் கொடுத்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து W வச்சு, அதாவது ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்படி ஃபர்ஸ்ட் ஹம்ப்லேருந்து எடுத்துட்டு இப்படி ஒரு W வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ கெயின் திருப்பி எடுத்து ஒரு W வச்சு அப்படி செக்யூர் பண்ணிக்கோங்க. திருப்பி அதே மாதிரி எடுத்து ஒரு W வச்சு போட்டுக்கோங்க. திருப்பி அதே மாதிரி W வச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜஸ் வருதுன்னா இப்படி ஒரு ஹாஃபாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுலேயும் அதே மாதிரி கீழே ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இப்படி ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறேன்னு பிகினராக இருக்கிறவங்க தயவு செஞ்சு யாரும் இதே மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக போடுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால கொஞ்சம் நான் அப்படி போடுறேன், டக்குன்னு எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டாட் வச்சு ஒரு 10 தடவைக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கெலாம் 100 டைம் போட சொன்னாங்க. ரெக்கார்ட் நோட்டுமே நான் ஏன் உங்களை மெயின்டைன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு கவர்மெண்ட் சர்டிஃபைடாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரெக்கார்ட் நோட் கம்பல்சரியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சில நேரம் வந்து சப்மிட் பண்ணவுமே சொல்லுவாங்க. இப்போ நானுமே கூட என்னோடய ரெக்கார்ட் நோட் மெயின்டைன் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா, உங்களோட சேர்ந்து நானும் என்னோடய ரெக்கார்ட் நோட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனுக்காக நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, என்னோடய கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸுமே போய்கிட்டு இருக்குது. ஸோ என்னோடய ரெக்கார்ட் நோட்டை நான் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் உடனே வாங்கியிருக்க முடியும். பட் நானுமே எங்களுக்குமே, ஆனால் கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 1 மந்த் கோர்ஸாவது நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முதல்லையே ரெக்கார்ட் நோட் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பி நீங்கள் முதல்ல இருந்து பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் கீழே அதே மாதிரி 4 லைன் போட்டு திக் லைனாக ஃபர்ஸ்ட் 2 லைனை திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற 2 லைனை திக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற 2 லைனை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே 2 லைன்ஸ் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு இப்படியே போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு கட் பண்ணி மெயின் டிசைன்ஸ்க்கு மட்டும் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருப்பேன். ஓகேவா? ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் மேலே போடுற அதே பார்டர் டிசைனை கீழேயும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி நடுவில் மெயின் டிசைன் கொண்டு வந்து தயவு செஞ்சு போடுங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் கை வரும். ஓகேவா? மெயின் டிசைன் நம்ம பார்க்க போகிறது வெயின்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். வெயின்ஸோட ஃபார்முலா என்ன? லைன் டாட் லைன் வருமா? லைன் ப்ளஸ் டாட் ப்ளஸ் லைனா? ஸோ அதே மாதிரி எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சு திருப்பி ஒரு லைன், அதே மாதிரி ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சு திரும்ப ஒரு லைன், அகெயின் அதே மாதிரி ஒரு லைன் போட்டு டாட் வச்சு அகெயின் ஒரு லைன், இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டு டாட் வச்சு ஒரு லைன், திருப்பி அகெயின் ஒரு லைன் போட்டு டாட் வச்சு திருப்பி ஒரு லைன், அகெயின் ஒரு லைன் போட்டு டாட் வச்சு ஒரு லைன், அகெயின் ஒரு லைன் போட்டு டாட் வச்சு திரும்ப ஒரு லைன், இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கீழே இந்த ஒவ்வொரு வெயின்ஸுக்கும் ஒரு கர்வ் வர மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுட்டு கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணி இங்கே ஃபில் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னோம்? கீழே உள்ள அந்த கர்வ்ஸ்க்கு என்ன இது போடுறோமோ, எந்த ஷேப்பில் போடுறோமோ ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் திக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஏரியாஸ் ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னோமா? ஸோ அதே மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த மெயின் டிசைன். ஸோ வெயின்ஸ் வச்சு நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 4 லைன் வரைஞ்சிட்டு ஒரு 2 லைனு உள்ள 2 லைனை திக் லைனாகவும், நெக்ஸ்ட்டு அந்த 4 லைன்ஸ்க்கு கீழே 2 லைன் ஆஃப் ஹம்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஹம்ஸ் கிட்ட இருந்து லைன்ஸை கொண்டு வந்து
நல்ல லாங் லைனை கொண்டு வந்துட்டு ஒரு டாட், அதை விட நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் லைனை கொண்டு வந்து அதில் ஒரு டாட், அகெயின் அதுக்கு மேலே ஒரு லாங் லைன் ஒரு டாட், அடுத்தது ஒரு ஷார்ட் லைன் ஒரு டாட், நெக்ஸ்ட்டு ஒரு லாங் லைன் ஒரு டாட், அடுத்தது ஒரு ஷார்ட் லைன் ஒரு டாட், நெக்ஸ்ட்டு ஒரு லாங் லைன் ஒரு டாட், அடுத்ததாக ஒரு ஷார்ட் லைன் ஒரு டாட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு லாங் லைன் ஒரு டாட். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ அகெயின் இதே மாதிரி இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 6th டிசைனாக நாம் பார்க்க போகிறது வேவி லைனும் வெயின்ஸும் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு வேவி லைனை இப்படி சென்டரை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேவி லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு உள்ள வெயின்ஸோட ஃபார்முலா என்ன சொன்னோம்? லைன் டாட் அப்புறம் லைன் ப்ளஸ் டாட் ப்ளஸ் லைன் தானே. ஸோ அதே மாதிரி லைன் போட்டு ஒரு டாட் வச்சு அதை இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு லைன் ஒரு டாட் அதுக்கு மேலே ஒரு லைன், திருப்பி அதே மாதிரி ஒரு லைன் ஒரு டாட் அதுக்கு மேலே எப்படி ஒரு லைன். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. லைன் அகெயின் ஒரு ட்ராப், அடுத்தது ஒரு லைன். ஸோ அதே மாதிரி லைன் ட்ராப் அகெயின் ஒரு லைன், திருப்பி லைன் ஒரு ட்ராப் டாட் லைன். முடிஞ்சா? இவ்வளோதான். லைன் ப்ளஸ் டாட் ப்ளஸ் லைன் வர்றது தான் வெயின்ஸு. ஸோ அந்த டிசைனையும் வேவி லைனையும் வச்சு நம்ம 6th டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு ஒவ்வொரு டிசைனுக்காக மேலேயும் கீழேயும் போட்டுட்டு வர டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு 7th டிசைன் போயிட்டு நெக்ஸ்ட்டு 13th டிசைன் அப்படி ஒரு டபுள் டிசைனாக வர மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரும் மிஸ்அப் ஆக வேண்டாம். டிசைன்ஸ் உங்களுக்கு அதில் ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம லைன்ஸ் ஹம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இதில் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகே, சென்டரில் ஒரு 3 லைன்ஸாக இதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, 3 லைன்ஸாக ட்ரா பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து பிரிக்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன் கூட நீங்கள் அப்படி போடனா போட்டுக்கோங்க. ஓகே, தப்பு கிடையாது. இந்த இடத்துல அப்படி லைன்ஸ் ட்ரா பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லைன் கொடுக்குறோன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த இடத்துல ஒரு லைன், அகெயின் இந்த இடத்துல ஒரு லைன். ஸோ செகண்ட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, அகெயின் இதில் கீழே அதே மாதிரி 2 லைனுக்கும் நடுவில் ஒரு லைன், இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்க போகிறோம். இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஷேட் பண்ண போகிறோம். ஷேடிங் பார்த்தோம்ல, லைன்ஸ் வச்சு ஒரு ட்ராப் வச்சு ஷேட் பண்ணுவோம்ல, லைன் ஷேடிங் மாதிரி. அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு டாட் வச்சுட்டு இப்படி நாம் ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்படி எல்லா பிரிக்ஸ்லையுமே அந்த பாக்ஸஸ்லையுமே இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் மட்டும் இப்படி ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே இப்படி ஷேட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஷேடிங்கில் என்ன சொன்னேன், ஒரே ஒரு டாட் வைக்கணும், வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பைப் பண்ணவே கூடாது, வெறும் ஷேடிங் மட்டும்தான் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி இப்படி ஃபுல்லாக ஷேடிங் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த சைடில் உள்ள டிசைனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். கீழே ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒரு ஸ்ப்ரில் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்படி ஒரு கர்வ் ட்ரா பண்ணி அதில் இப்படி ஒரு ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு, இப்போது இதில் இந்த இடத்துல இப்போ போட்ட இடத்துல அந்த மேலே இருக்குல்ல,
ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்து ஒரு லீஃப் மாதிரி கொண்டு வரப்போம். ஓகே, ஒரு டாட் வச்சு நீங்கள் வெயின்ஸ் மாதிரி கொண்டு வந்தால் கூட ஓகே தான். சரிங்களா? கொண்டு வந்துட்டு இப்போது இந்த இடத்துலேருந்து கொண்டு வந்தோம் இல்லையா, இந்த லைனை அகெயின் இப்படி கொண்டு போய் திருப்பி அதே மாதிரி இந்த பக்கம் இந்த நடுவில் உள்ளதில் ஒரு டாட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல திரும்ப ஒரு வெயின்ஸ் மாதிரி, வெயின்ஸ்க்கு என்ன சொன்னோம், ஒரு லைனு, ஒரு டாட்டு, அகெயின் ஒரு லைன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி இந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து அகெயின் ஒரு ஸ்பைரல். அப்போ இந்த இடத்துல ஒரு டாட். ஓகே, ஸோ இந்த இடத்துல அகெயின் ஒரு வெயின்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு லைன், டாட் அண்ட் லைன் கொடுத்தாச்சா? ஸோ இந்த இடத்துல திரும்பி இந்த இடத்துல இப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்படி கொண்டு வந்து இப்படி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுருங்க. இதுதான் 13th டிசைனுக்கு நம்ம பார்த்துருக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு 8th டிசைனுக்கும் 14th டிசைனுக்கும் நான் போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 8th and 14th டிசைனுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 8th டிசைனுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, மேலே சொன்னோம் இல்லையா அந்த லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அந்த சைடில் அப்படின்ட்டு, அதே மாதிரி இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி செக்மெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸிங்கில் இப்படி செக்மெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி செக்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் விட்டு விட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஒரே பைப்பிங்கில் வர்றதா இருக்கணும். ரிவர்ஸில் போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னா கோனோட எட்ஜில் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி மெஸ்அப் ஆகும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஈவனாக வர சொல்கிறது. நெக்ஸ்ட் பாக்ஸ் விட்டுட்டு அடுத்த பாக்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈவனாக அப்படியே வாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டு விட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங் பண்ணும்போது ஓகே, பட் மிச்ச டைமில் வந்து உங்களுக்கு சில டைம் கோன் ஒரு மாதிரி பிளாக் ஆகலாம், முன்னாடி ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஓவர்ஃப்ளோ கூட ஆகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அப்படி சப்போஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த டிப்பை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வச்சே கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ லென்த் கொஞ்சம் பெருசாக தான் போகும். தயவு செஞ்சு யாரும் என்னை திட்டாதீங்க. எங்களுக்கெலாம் கிளாஸ் 1 hours 1.5 hours வரும். ஸோ என்னால் எவ்வளோ கம்மியான டைமில் உங்களுக்கு நான் நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 14th டிசைனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஹார்ட்டின் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட்க்கு வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா ஹார்ட்டின் ஷேப்க்கு ஸோ இப்படி நடுவில் இப்படி ஒரு டாட் வச்சு இப்போது இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு கர்வ் கொண்டு வந்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த எட்ஜஸை ஷேர் பண்ணிட்டு அகெயின் இந்த பக்கத்தில் இருந்து கொண்டு வந்து இங்கே இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு போடுறத வந்து கொஞ்சம் இப்படி டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இப்படி டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் கொண்டு வந்து அகெயின் இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா இதையும் இப்படி போட்டுக்கோங்க. இதே மாதிரி மேலேயும் போட்டு ரிமைனிங் இருக்கிற ஏரியாவை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அகெயின் இதிலேருந்து எடுத்து இதில் இப்படி போட்டுக்கோங்க. அகெயின் இங்கேருந்து எடுத்து ஒரு இப்படி போட்டுக்கோங்க. அகெயின் இங்கேருந்து எடுத்து உங்களுக்கு இஃப் சப்போஸ் இந்த மாதிரி அன்ஈவனாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் போடுற பாருங்கள். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எட்ஜஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்படி உங்களுக்கு அன்ஈவனாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் இந்த லைனை நீங்கள் டிக் பண்ணும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஷேப் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை நீங்கள் அந்த
ஹார்ட்டோடைய அவுட்டர் ஏரியாவை நீங்கள் அப்படி திக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் ஏரியாவை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் அது எப்படி நான் ஈக்குவலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. போட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் இப்படி ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் ரிவர்ஸ் எடுக்காமல் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு அடுத்து டக்குன்னு போகும்போது உங்களுக்கு அந்த எட்ஜஸில் வந்து ரொம்ப இதாகாமல் இருக்கும், மிஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். ஸோ 14th டிசைன். நெக்ஸ்ட்டு 9th and 15th டிசைன் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 9th டிசைனை நம்ம பார்க்க போகிறதுக்கு மேலே இருந்து கீழே இப்படி ஒரு ஹாஃப்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அகெயின் கீழே இருந்து ஒரு லைன். ஓகே, ஸோ மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இப்படி போட்டுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ நான் இப்போ போடுறேன் பாருங்கள். மேலே இருந்து ஒரு லைன், கீழே ஒரு லைன், மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். ஸோ again மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், again மேலே ஒரு லைன், again கீழே ஒரு லைன். எப்படி போட்டு 9th டிசைன் இதுதான் உங்களுக்கு. இதை நீங்கள் வந்து இப்படி திக் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இந்த பானா ஷேப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி கூட தெரியும் சில டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தெரியுதா? நான் போட்டது ஒரு டிசைன். இப்போது அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணேன். டிசைனே அப்சல்யூட்டாக மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த டிசைன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டாக 15th டிசைனுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இப்படி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த 2 பக்கமும் இப்படி கொஞ்சம் இப்படி வளைவாக கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இப்படி இதை இப்படி பெட்டல் மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பட் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி மேலேருந்து கீழே பார்த்து ஒன்று போட்டோமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருந்து மேலே பார்த்து ஒன்று போட போகிறோம். ஸோ அதுக்கு யூ போட்டாச்சு. அகெயின் இந்த மாதிரி சைடில் உள்ள எட்ஜஸை பண்ணிவிட்டு இப்படி டபுள் சைடில் பெட்டல் மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்படி போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே திருப்பி உல்டாவாக ஒரு டிசைன் போட போகிறோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி கர்வ் போட்டு இப்படி விட்டுட்டு இப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பட் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இந்த இடத்துல லைட்டாக நீங்கள் ஷேட் கொடுத்துக்கலாம். நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேட் நம்ம இதில் பார்த்தோன்னா ஸ்ட்ரில் அந்த ஒரு ரவுண்ட் ஷேடில் சர்க்கிளாக போடுற ஷேட் கிடையாது. இந்த மாதிரி அந்த ஒரு ட்ராப் வச்சு அப்படியே லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஷேட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். அது வந்து ஒரு கீழேருந்து ஒரு 3 இது வர மாதிரி கூட இருக்கும். போட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மெயின் டிசைன் மட்டும் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும்.
இது மாதிரி ஃபுல் ஏரியாவையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல எந்த டிசைன் போட்டிருக்கோமோ அதோடைய அந்த எட்ஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக திக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் நான் ஹாஃபாக வர மாதிரி எப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் மட்டும் நல்ல ஒரு இம்போஸ்டாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் இவ்வளோ தான். நீங்களுமே ஓனாக டிசைன்ஸ், பார்டர் டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு 10th and 16th டிசைன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே இருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு லைன்ஸ் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் வச்சு தான் மெயின் டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸி தான். இந்த மாதிரி லைன்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த இதில் மேலையும் கீழையும் டாட் வைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் சென்டர் ஏரியாவில் ஒரே ஒரு டாட். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் மேலையும் கீழையும் அடுத்த இதில் சென்டரில். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பில்லர் டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் இதில் மேலையும் கீழையும் ஒரு டாட்டு, நெக்ஸ்ட் லைனில் சென்டரில் ஒரு டாட்டு. ஓகே, ஸோ அகெயின் நெக்ஸ்ட் லைனில் மேலையும் கீழையும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்படி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டிசைன் நெக்ஸ்ட்டு 10th and 16th டிசைன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே இருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு லைன்ஸ் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் வச்சு தான் மெயின் டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸி தான். இந்த மாதிரி லைன்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த இதில் மேலையும் கீழையும் டாட் வைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் சென்டர் ஏரியாவில் ஒரே ஒரு டாட். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் மேலையும் கீழையும் அடுத்த இதில் சென்டரில். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பில்லர் டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் இதில் மேலையும் கீழையும் ஒரு டாட்டு, நெக்ஸ்ட் லைனில் சென்டரில் ஒரு டாட்டு. ஓகே, ஸோ அகெயின் நெக்ஸ்ட் லைனில் மேலையும் கீழையும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்படி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டிசைன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக 16th டிசைனுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு 16th டிசைனுக்கு ஆஸ் யூஷுவல் 4 லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலே உள்ள 2 லைனை திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே 2 லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி மேலேயும் கீழேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய டிசைனாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து 6 to 7 to 8 லைன்ஸ் வரைக்கும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு கர்வ் மாதிரி இழுத்துட்டு வந்து இதை இப்படி கொண்டு வந்து இப்படி போட போகிறோம். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி போட்டுட்டு இந்த லைனை போடும் போதே கொஞ்சம் நல்லா டார்க்கனாக கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. ஸோ அகெயின் திருப்பி அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இது திக்காக கொண்டு வந்து கர்வை இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் திக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அகெயின் திரும்ப அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி போட்டு மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை திக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு நான் மேலே உள்ள பார்டர்ஸ்க்கு ட்ரா பண்ண வேண்டிய லைன்ஸ் அண்ட் ஹம்ப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம 11th and 17th டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ 11th டிசைனுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம போட வேண்டிய திக் லைன் ப்ளஸ் ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு டபுள் லைன் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டரில் ஒரு 2 லைன் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு வெயின்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ வெயின்ஸில் என்ன போட்டிருப்போம்? ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன். ஸோ அதே மாதிரி மேலேயும் கீழேயும் கொடுக்க போகிறோம். ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேலே ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கோங்க. ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன். உங்கள் கம்ஃபர்டபிலிட்டி தான், மேலேயும் கீழேயும் மாற்றி போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு லைன், ஒரு டாட் அண்ட் அகெயின் ஒரு லைன். திருப்பி அதே மாதிரி ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன். ஸோ அதே மாதிரி அகெயின் ஒரு லைன், ஒரு டாட், திரும்ப ஒரு லைன், திரும்ப ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன், திரும்ப ஒரு லைன், ஒரு டாட் வச்சுட்டு லைன் கொடுத்துட்டு ஒரு டாட் வச்சு அகெயின் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கீழே ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன், ஒரு லைன், ஒரு டாட், அகெயின் ஒரு லைன். ஸோ இதே மாதிரி ஒரு லைன், ஒரு டாட் வச்சு அகெயின் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 17th டிசைனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நான் இதில் வந்து ஒரு 8 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு சியை அப்படியே ஒரு உல்டாவாக போட போகிறோம். ஸோ அதுக்கு இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருங்க. ஸோ அதை என்ன பண்ணணுன்னா திக்காக நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகே, இப்படி போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி போட்டுட்டு இந்த லைனை எப்படி திக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி போட்டு திக் பண்ணி இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைனை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு லைன் ப்ளஸ் ஹம்ஸு, டபுள் லைன் ஆஃப் ஹம்ஸு, இது எல்லாமே நம்ம பார்டர்ஸ்க்கு போட வேண்டியதை நான் போட்டுட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம 12th and 18th டிசைன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆஸ் யூஷுவல் 4 லைன்ஸ் கொடுத்துட்டு மேலே உள்ள 2 லைனை திக் லைனை கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். கீழே அதுக்கப்புறம் 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துட்டு இதில் சர்க்கிள்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சர்க்கிள் போடுறதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு ப்ளஸ் போட்டு போடுறதுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இல்லை அப்படின்னா இப்படி டபுள் சைடில் ஒரு சி கொடுத்துட்டு அது உங்களுக்கு சர்க்கிளாக லைட்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை லைன் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ போடுற பாருங்கள், இப்படி டபுள் சைட் போட்டுட்டு நீங்கள் சர்க்கிள் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி குட்டி குட்டியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்படி எக்ஸஸ் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தேன், இப்படி ஹாஃபாக போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இது ஃபில் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் இதை எம்டியாக விட்டுடலாம். ஸோ அகெயின் தேர்ட் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4th விட்டுட்டு 5th ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த டிசைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைனுக்கு நீங்கள் இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை பெரிய பெரிய டிசைனாக நீங்கள் போட்டுக்கணும்னு நினச்சி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இதுக்கு இப்படி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் செக்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இப்படி செக்மெண்ட் பண்ணிக்கோங்க. போத் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டலில் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இதில் 4 சைடில் இருந்தும் இப்படி லைன்ஸ் போட்டு இதை ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கு 4 சைடில் இருந்தும் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா செக்ஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் சில டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இது எனக்கு அவங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனில் சொன்ன டிசைன்ஸ் போக எக்ஸ்ட்ராவாக நானாக உங்களுக்கு டிசைன்ஸ் சொல்லியிருக்கேன். இது போக இன்னும் டிசைன்ஸ் ஒரு 45 டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அதில் சில டிசைன்ஸ் மட்டும் இதில் உள்ள டிசைன் ரிப்பீட்டேட்டிவாக வர்ற மாதிரி இருக்கும். அது போக மித்த டிசைன்ஸ் நியூவாக இருக்கிற டிசைன்ஸை நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டே பாசிட்டிவ். பாய், டேக் கேர்.